ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 5th எபிசோட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க டோன்ட் வரி, கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம ஹீரோயினி அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர் எனக்கு கால் பண்ணிருக்காங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்குமான்னு 2 பேரும் பேசிட்டே வெளியே வர அந்த ஆஃபீஸர் இல்ல, எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னு சொல்றான். இவ போன் பேச ஹீரோ வெளியே வர அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். ஏன்னா அவனோட எக்ஸ் லவர் வந்திருக்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறதுனால 2 பேருமே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ்ல நிக்கிறாங்க. ஹீரோயினி புரிஞ்சுக்கிட்டா இவங்க தான் ஜீவுக்கோட எக்ஸ் லவர்னு. சோ சைலண்டா போறா. அப்புறம் ஜீவு, என்ன மன்னிச்சிடு, என் மேல ரொம்ப கோவத்துல இருக்குன்னு தெரியும், ஆனா என்கிட்ட பேசாம இருக்காதன்னு சொல்ல நம்ம ஹீரோ, நீ யாரு, நான் ஏன் உன்னை மன்னிக்கணும், என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பயோ செத்துட்ட, நம்மளுக்குள்ள எந்த ஒரு பாண்டிங்கும் இல்ல அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினியும் பொறுத்துக்க முடியாம, ஹே டார்லிங் என்ன பண்ற, அப்படியே ரொம்பவே க்ளோஸா இருக்கிற மாதிரி அவன் கையெல்லாம் பிடிச்சிட்டு பேசுறா. அதுக்கு இந்த பொண்ணு, நீ யாருன்னு கேட்க, நான் தான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், லவ்வர், எல்லாமே நான் தான் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஹே ஜீவு, நான் அப்பவே சொன்னல, நீ தான் கேட்கவே இல்ல, நைட் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு சொல்லும் அப்படின்னு செம்மையா வெறுப்பேத்துறா. இவனும் அங்க இருந்து வந்து, ஹே என்ன நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, அவகிட்ட போய் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அப்புறம் நைட் என்ன நடந்துச்சு, உன்னை யார் இப்படி எல்லாம் பேச சொல்றான்னு கேக்குறான். நீங்க எனக்கு பண்ணதை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றேன்னு பழைய விஷயத்த சொல்லுவா. ஓகே, இதோட அதெல்லாம் மறந்துரு. ஹீரோ சொல்ல முடியாது, அது என்னுடைய மெமரிஸ்னு இவனும் சொல்லுவா. உன்னோட மெமரிஸ்ல நான் இருக்க தேவையில்லைன்னு சொல்ல, இப்பவே எனக்கு பயமா இருக்கு, அவகிட்ட நீ இப்படி எல்லாம் பேசுற, என்ன பேசுன, வைஃப்னு சொல்லுவேன், என்னோட பேபிஸ்க்கு நீங்க தான் அப்பான்னு கூட சொல்லுவேன், தெரியும் நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு, அதுக்காக தான் சொல்ற, போதும் இந்த ஓவர் இமேஜின் இதோட பண்ணாத சொல்லிட்டே அப்படியே கட் பண்ணா. அந்த பொண்ணு ஜீவு கூட இருந்த மெமரிஸ நினைச்சு பாக்குறா. அப்படியே இந்த பக்கம் இவருக்கு பர்த்டே, சோ அவரை பார்க்க வந்திருக்காங்க. இவரு, நான் தான் இங்க ஹெட், பட் எனக்கு வயசாயிடுச்சுன்னு யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு மீட்டிங் கூட என்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு, அட பாவி, நான் உன் கூட தாண்டா பேசுறேன், நீ ஏன்டா மூஞ்ச இப்படி வச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, நம்ம ஃப்ரெண்டு, நான் வேணும்னா உங்களுக்கு பதிலா திட்டவான்னு கேக்குறான். நான் பாத்துக்கிறேன், இன்னைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வந்துட்டு ஏன்டா இப்படி டல்லா இருக்க அப்படின்னு கேக்குறான். நம்ம ஃப்ரெண்டு உடனே கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். அப்படியே நம்ம ஹீரோவும் கிஃப்ட் கொடுக்குறான், கூடவே ரிசைனிங் லெட்டரும் கொடுக்குறான். உனக்கு எவ்வளவு திமிரு, என்கிட்டயே உன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்குற அப்படின்னு கேக்குறான். உங்ககிட்ட கொடுக்காம வேற யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்ல ட்ரிங்க்ஸ் பார்ட்டியை முடிச்சுட்டு போறாங்க. அப்படியே கடனா நம்ம ஹீரோயினை பத்தி, அதுவும் இந்த சிலுக்கு கிட்டயே டீடைல்ஸ் கேக்குறா. அவதான் டிஸ்ட்ரிக்ட் அத்தானி பையனை கொடூரமா கொலை பண்ணிட்டா. அப்படியே அவளை பத்தின நியூஸும் எடுத்து காட்டுவான். இவளை நான் ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுவா. அப்படியே கடனா இவங்க 2 பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி, ஆமா நீங்க ஏன் பிரேக்கப் பண்ணீங்கன்னு கேப்பா. ஒரு நாள் அவளை பார்க்க வீட்டுக்கு போனேன், ஆனா அவ வேற ஒரு பையன் கூட இருந்ததை பார்த்துட்டேன், அதனாலதான்னு சொல்லுவான். இவங்கள ஏன் இப்படி இருக்காங்கன்னு திட்ட ஆரம்பிக்கிறா. இவங்களை அப்படியே துண்டு துண்டா வெட்டி கடல்ல தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பண்ணுவா. ஹீரோ சிரிச்சுட்டே, ஓகே ஓகே விடு, உனக்கு இதெல்லாம் செட் ஆகலன்னு சொல்றான். இல்லப்பா, உனக்கு மனசுக்குள்ள ஏதாவது கஷ்டம் இருந்தா நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், பிகாஸ் நம்ம நம்பினவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணா அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் புதுசா ஒரு லேடியை காட்டுறாங்க. அவ வீட்டுக்குள்ள போறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவ இறந்துட்டான்னு நியூஸ் வருது. அப்ப நம்ம ஃபாரன்சிக் ஆபீசர் தான் அங்கேயும் போறான். அந்த ஆபீசர் கிட்டயே நம்ம ஹீரோயினி, இதை நம்ம கண்டுபிடிச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஏன் ஒருத்தன் கொலை பண்ற அளவுக்கு போறான், ஒருவேளை பர்சனல் வெஞ்சன்ஸா கூட இருக்கலாம், எனக்கு சரியா தெரியலன்னு சொல்ல. ஆனா நீ எப்படி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போற கேக்குறான் அந்த ஆபீசர். தெரியல, பட் என்னோட உயிரை போனாலும் சரி நான் கண்டுபிடிப்பேன், பாத்துமா, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்னு அந்த ஆபீசரும் சொல்றான். அதெல்லாம் நான் பாத்துப்பேன் அப்படின்னு கொஞ்சம் மூவ் பண்றா இவ. உடனே அவனும், நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு வில்லத்தனமாவே கேக்குறான். இவளுக்கும் கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. அப்புறம் கார்ல ஏறும்போது நம்ம ஹீரோ, நீ ஏன் தனியா போன, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் தானே சொன்னேன், நீ அடங்கவே மாட்டியான்னு கேக்குறான். அப்படியே அந்த ஆபீசர் கிட்ட எந்த ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு அந்த கொலைகாரனுக்கு ஃபாரன்ஸை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா அவன் ரொம்பவே கேர்ஃபுல்லா எந்த எவிடன்ஸும் கிடைக்க கூடாதுன்னு மூவ் பண்றான். சோ அவன் ரொம்பவே பிரில்லியண்டா இருக்கான்னு சொல்லி அப்படியே இவங்களும் பேசிட்டே நடந்து போறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினி, ஏண்டி ஏன் கண்ணு முன்னாடியே வந்து தொலைகிற, ஆமா நீங்க 2 பேரும் ஏன் எப்ப பார்த்தாலும் ஒன்னா சுத்திட்டு இருக்கீங்க, நீங்க எப்படியோ போய் தொலைங்க, நீலாம் ஒரு மனுஷ ஜென்மமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயினி ரொம்பவே அவளை கேவலமா திட்டுறா. அதுக்கு அவனும், ஹே நீ ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு எகிரிட்டு வரான். உடனே ஹீரோயினி,
ஹீரோயினியும் டேய் அடங்குடா ரொம்பதான் ஓவரா சீன் போட்டுன்னு வேற அவளும் திட்டுறா. உடனே இவெல்லாம் அந்த ஜீவுக்கு குஜா தூக்கதான் லாக்கி அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. அவன் சட்டையை பிடிச்சு எதுக்கு இப்போ அவரை பத்தி பேசுறேன்னு சண்டை போடுறா. அப்படி கற்பனா நம்ம ஹீரோயினி தெரிஞ்சு போச்சு ஹீரோ வேலையை ரிசைன் பண்ணிட்டான்னு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றா. நம்ம ஹீரோவோட அம்மா அவளோட பீஸா ஷாப்க்கு வேலைக்கு யார செலக்ட் பண்ணலான்னு தேடிட்டு இருக்கா. அங்க இவரும் இங்க பாரு உன் பையனை வேலையை ரிசைன் பண்ண வேண்டான்னு சொல்லு, அவன் தனியா புதுசா ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணா ரொம்பவே கஷ்டப்படுவான், என்னுடைய பையன் எப்பவுமே கரெக்டா தான் டிசிஷன் எடுப்பான்னு இவளும் சொல்லுவா. இந்த மாதிரி நெகட்டிவா பேசாம அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ற வழிய பாருங்க, இவ்வளவு சொத்து வச்சுட்டு இந்த கடைசி காலத்துல என்ன பண்ண போறீங்க, ஒழுங்கா ஹெல்ப் பண்ற வழிய பாருங்க, அந்த பீஸாவையும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. அப்படி பேசிட்டே அவ ரெஸ்யூம் பார்த்துட்டு வாவ் சூப்பர் இவ மாட்டிக்கிட்டா, இவள நான் பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி அவங்க ஸ்டாஃப் கிட்ட அவளை அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லுவா. இது தெரியாம அவளும் ஹாப்பியா வேலை கிடைச்சிருச்சுன்னு ஹீரோயினிக்கு மெசேஜ் பண்றா. நம்ம ஹீரோயினி அவளோட ஆபீஸ காலி பண்ணிட்டு அப்படியே ஹீரோக்கு ஒரு லெட்டரும் எழுதி வச்சுட்டு போறா. நீங்க இது வரைக்கும் எனக்கு ரொம்பவே நல்லது பண்ணிட்டீங்க, தேங்க்ஸ். ஆனா வேலை இல்லாம வெடியா எவ்வளவு நாள் தான் இருக்க முடியும், சோ நான் வேற ஜாப் பார்க்க போறேன்னு சொல்லி குட்டீஸ் கராத்தே மாஸ்டர்க்கா ஜாயின் பண்றா. நம்ம ஹீரோ அவளை ரொம்பவே மிஸ் பண்றான். மறுபடியும் அவன் லோன்லியா ஃபீல் பண்றான். அப்படியே ஆபீஸ்க்கு போய் அபிஷியலா லெட்டரும் கொடுத்துட்டு அவனும் ஓகே நீ தனியா ஆபீஸ் ஓபன் பண்ண போறல, நான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். இவனும் கிண்டலா இல்ல நான் பிளாக் மணில அக்செப்ட் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஏண்டா இப்படி எல்லாம் சொல்ற, இந்த மாதிரிலாம் நீ சொன்னா வெளியே என்ன யாருடா மதிப்பான்னு அவனும் கத்த ஸ்டார்ட் பண்றான். அப்படியே நம்ம பேங்க் கிட்ட போயிட்டு நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், நான் ஓன் ஆபீஸ் ஓபன் பண்ண போறேன், சோ எனக்கு உன்ன மாதிரி ஒரு மேனேஜர் வேணும் சொல்ல அவனும் அப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு உங்ககிட்ட வர சொல்றீங்களா பாஸ் அப்படின்னு கேக்குறான். உன்ன வேலையை விட்டுட்டு வர சொல்ல, எனக்கு மேனேஜரா ஒர்க் பண்ண இஷ்டம் இருந்தா வான்னு தான் சொல்றான், இத சீக்கிரட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவனுக்கும் மண்டை காயுது. அவனோட வீட்டை ஒரு சைட் மட்டும் ஆபீஸா மாத்துறான், பர்னிச்சர்லாம் புதுசா வாங்கி போடுறான். அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க, நம்ம ஹீரோவை எப்படி தனியா விட முடியும், அதெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்டும் ஓகே நானும் வரவான்னு கேட்க ஓகேடா நீனும் போய் ஜாயின் பண்ணிக்கோ, அவனும் லாயர்ஸ் வேணும்னு தான் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல. ஆனா ஜீவுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணுவானா அப்படின்னு அவனும் கேக்குறான். அதெல்லாம் பண்ணுவான்டா வா நம்ம போலான்னு பேசிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தேடி போறான். ஹீரோயினை குட்டீஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டே ஹீரோ கூட இருந்ததை இமேஜின் பண்ணிட்டு இருக்கா. உடனே இந்த பிரெக்னென்ட் லேடியும் ஹே பாங்கி இங்கேயே நீ இருந்துரு என் கூட, உனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே, நீ ஏன் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினையும் சொல்றா. ஆமா நீ ஏன் இப்படி ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கன்னு அவ கேக்குறா. என்ன பண்றது எல்லாம் என் நேரம், என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல, நான் இப்பதானே வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன், இனிமேல் தான் எல்லாமே ஒன்னொன்னா வாங்கணும் அப்படி சொல்றா. அட் த சேம் டைம் நம்ம ஹீரோவும் அங்க வந்து நிக்கிறான். இவளுக்கு அப்படியே ஷாக்கிங் ஆயிடுது. ரெண்டு பேரும் பேசுறாங்க. ஹே பாங்கி நீ என் கூட வந்திருந்தானே சொன்னேன், நீ என்ன கூட ரிஜெக்ட் பண்ணிட்டியா, நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதானே உன்னை நான் சொன்னேன், இல்ல நீங்க அன்னைக்கு ஏதோ போதையில தான் சொன்னீங்கன்னு நான் நினைச்சேன், இல்ல நான் உண்மையாதான் சொல்றேன், நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே குழப்பமாயிடுது. ஐயோ என்னடா பண்றது, ஆனா கண்டிப்பா ஹீரோவை மறக்கவும் முடியாது, அவன் கூடயே போகிறா. உடனே இவனுக்கு ஹாப்பி ஆயிடுது, நீ இவ்வளவு சீக்கிரம் என் கூட திரும்பி வருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு, சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் கூப்பிட்டு போறான். நான் அந்த கொலகார நாயை பிடிக்கணும்னா நீ கண்டிப்பா என் கூட இருக்கணும் பேசிட்டே வீட்டுக்கு போக அங்க செம்ம சர்ப்ரைஸ் பண்றாங்க இவங்க எல்லாம். பட் ஹீரோ ஏ என்னடா ஏன் பர்மிஷன் இல்லாம நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறான். ஹீரோயினுக்கு மறுபடியும் இங்க வந்ததுல செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்றான். ஆமா நீ யாரு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நம்ம பாஸ் கேக்குறாரு. ஏய் இவ அந்த கொலை பண்ண பொண்ணு தானே, உன்னாலதான் இவனுக்கும் வேலை போச்சுன்னு இவன் சொல்றான். உடனே நம்ம ஹீரோ கிட்ட அவ போயிட்டு ஹே யார் இந்த கிழமை என்ன அசிங்கப்படுத்துறான், நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா ஜீவுக்கு அப்படின்னு கேக்குறா. உடனே அவனும் இவளை ஏன் நீ வேலைக்கு சேர்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல, ஆமா அவருதான் என்ன வந்து கூப்பிட்டாரு அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு இவ்வளவு நெக்லாவே பதில் சொல்றா. உடனே அவனுக்கும் டென்ஷன் ஆயிடுது. ஏ பைத்தியமே இதெல்லாம் உன்னை அவர் கேட்டாரா, உன் வேலையை மட்டும் நீ பாரு போ அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனும் ஏய் இந்த பொண்ணு இங்க வேலை செஞ்சா நம்மள இங்க ஒழுங்கா வேலை செய்ய முடியாது, இவ்வளவு போ சொல்லு. அதுக்கு ஹீரோ இப்ப ஏன் எல்லாரும் இங்க மீன் மார்க்கெட் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களான்னு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். நம்ம ஃப்ரெண்டு உடனே நீ கவலைப்படாத ஜீவ் நான் இருக்க உன் கூட அப்படின்னு சொல்லுவான். ஆனா பாவம் அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுறான் நம்ம ஹீரோ. அவன் ஏன் தான் இப்படி பண்றானே தெரியல நம்ம ஃப்ரெண்டு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டும் நான் உன்கிட்ட பேசணும்
பேசணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு கேக்குறான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சின்ன பசங்க ஸ்மோக்கிங் பண்ணிட்டே போறாங்க. நம்ம ஃப்ரெண்டு வான் பண்றேன்னு போய் வாங்கி கட்டிக்கிறான் நல்லாவே. ஏன்னா அவனுங்க 5-6 பேர் இருக்காங்க, இவங்க 2 பேரு தான். அது தெரியாம நம்ம ஃப்ரெண்டும் கொஞ்சம் வாய விட்டுறான். அப்புறம் அவனும் சொல்லுவான், டே குண்டா அவன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்றான். அவங்களும் அதை கேட்காம ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம ஃப்ரெண்டு, டே ஜீவுக்கு மச்சான் என்னை எப்படியாவது காப்பாத்துறான்னு, நானே இங்க சும்மா அவ பூ பறிச்சுட்டாடா இருக்கேன். எல்லா ஃபைட்டும் பாத்தீங்கன்னா சீரியஸா போகும். ஆனா இந்த ஃபைட்டை பார்க்கும்போது செம காமெடியா இருந்துச்சு. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. பட் மறுபடியும் அவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இவங்களால சமாளிக்க முடியல. பாவம் அடி வாங்கி தான் வராங்க. அவங்க ஃபைட் முடிச்சுட்டு அந்த வலியோட இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்றான் ஒன் சைடா அந்த பொண்ணை. அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ண போகும்போது தான் நம்ம ஜீவுக்கும் அந்த பொண்ணும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான். பாவம் நம்ம ஃப்ரெண்டு அவனோட ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிறான். அப்படியே அவங்க பழசெல்லாம் நினைச்சு பார்க்க நம்ம ஹீரோவும் சொல்றான், கண்டிப்பா உங்க 2 பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு, என்னதான் தப்பு பண்ணாலும் என்னால உன்னை கம்ப்ளீட்டா வெறுக்க முடியலன்னு சொல்லி சின்ன வயசுல இவங்க 3 பேரும் இருந்ததை இமேஜின் பண்றான். நிஜமாவே ஸ்கூல் காலேஜ்ல இருக்கிற லைஃப் வேற லெவல் ஃபீல் தான்ல, மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்படியே நானும் என்னுடைய ஸ்கூல் காலேஜ் லைஃப்க்கு போயிட்டேன்னா பாருங்களேன். கற்பனா நம்ம ஹீரோவும் அடிப்பட்டதோட வீட்டுக்கு போறோம். ஹீரோயினுக்கு ரொம்பவே பதட்டமா என்ன ஆச்சுன்னு கேட்க இவனும் நடந்ததை சொல்ல, அப்புறம் ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விடுறா. நம்ம சேர்மன் காமெடி பண்ணிட்டே நம்ம ஃப்ரெண்ட வேலைக்கு எப்படியாவது ஜீவோ கிட்ட சேர்த்துடணும்னு சொல்லி அப்படியே காலில் விழுறான். டிவில நியூஸ் போயிட்டு இருக்கு, கொலை பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு ஒரு பையனை அரெஸ்ட் பண்றாங்க. அதுதான் நம்ம ஜீவுக்கோடைய ஃபர்ஸ்ட் கேஸு கூட. இவன் அந்த கொலையை பண்ணிருப்பானா இல்ல நம்மள மாதிரி பண்ணாத தப்புக்கு அரெஸ்ட் பண்ணாங்களான்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. இந்த குழப்பத்தோட இன்னைக்கு இந்த எபிசோட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.